பாண்டிய ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட கேட்கவும் அவங்க ஃப்ரெண்டு மட்டும்தான்ப்பா. உண்மையை சொல்ல சரவணா, உன் மேலே தான் நான் அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்கேன், நீயே என்னை மோசம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரவணன் இருந்துட்டு பேசாமல் நம்ம அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ஒரு பக்கம் முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு நம்ம செந்தில் இருந்துட்டு லஞ்ச் பணத்தை வாங்கிட்டு கபோர்டில் மீனாவுக்கு தெரியாமல் வைக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் மீனா கிட்ட நல்லா வசமாக மாட்டிக்கிறாங்க. என்னங்க இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இல்லை ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அதை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. எதுக்காக மறைச்சு அந்த பணத்தை கபோர்டுக்குள்ளே வைக்கிறீங்க? உண்மையே சொல்லுங்கள். ஃப்ரெண்டு கிட்ட தான் வாங்கினீங்களா இல்லை வேறு யார்கிட்டையாவது பணத்தை வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். என்ன மீனா, எப்போ பாரு என்ன சந்தேகப்பட்டு கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்க. இங்கே பாரு, நான் ஃப்ரெண்டு கிட்ட கடன் தான் வாங்கியிருக்கேன். உங்கள் மாமனார் எடுத்த இடுப்பில் 10 லட்ச ரூபாய் பணத்தை கொண்டு வைக்க சொன்னார்ல, எப்படி உடனே நம்மளால் புரட்டி போட்டுற முடியுமா? அதனால தான் தெரிஞ்சவங்ககிட்டலாம் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்கி அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தையும் ஒரே தடவை எடுத்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். போதுமா? வேறு ஏதாவது நீ எனக்குன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு மீனா மிரட்டுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.